முத்து மனோஜை பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருடா, உனக்கு எந்த வேலையும் கிடைக்காது, நீ போயிட்டு ஒரு கார் எடுத்து ஓட்டு, உனக்கு தான் டிரைவிங் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவரை போய் கார் ஓட்ட சொல்கிறீங்க, அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது குவாலிஃபிகேஷனா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கார் ஓட்டுறதுன்னா அவ்வளோ ஈஸியான வேலையை நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னம்மா கார் ஓட்டுறதுன்னா அவ்வளோ ஈஸியாது, அந்த கிளச்சி மிதிச்சு இந்த சிட்டியில் நீ ஓட்டி பாரு, உனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது விஜயாக்கு. ஏன்டா பேசிகிட்டு இருக்க, ஏன்டா நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா, ஏதாவது நான் நோண்டி பேசிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வராரு. இங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னு இங்கே பாருங்க. முத்து மனோஜை போய் கார் ஓட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்பா எல்லாரும் நல்ல வேலை தானப்பா, இதில் என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாம், இவர் மட்டும் என்ன படிச்சுட்டு என்ன பண்ணார், 27 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு போனான், அதுவும் எல்லாருக்குமே சொந்தமான பணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது. ஆமாம், நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க, அவனை ஏன்டா நீ வந்துட்டு வண்டி ஓட்ட சொல்கிற, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் விடு. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோமா ரோகிணி, அவன் வண்டி ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றபடி உழைச்சி சம்பாதிச்சா எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி போடா போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ மீனா கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க விஜயா. என்ன எல்லாம் நீ தான் சொல்லி கொடுத்துட்ருக்கியா, என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் இஷ்டத்துக்குலாம் பேசல அத்தை, என்ன பூக்கடெல்லாம் வச்சுட்டேன்ற திமுறா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அவராக வச்சு கொடுத்தது, புரியுதா உங்களுக்கு, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க, அவனை அடக்கவே முடியல, அவன் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான், எல்லாரையும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட நான் கேட்கணும். நீங்களும் உங்கள் பையனை இத்தனை வருஷம் வளர்த்தீங்க, உங்களால் அடக்க முடியலையா, ஏன் நீங்கள் நல்லது சொல்லி கொடுக்கலையா, வேணும்னா அவரை நீங்களே அடக்கிக்கங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பயங்கரமாக கோவம் வருது விஜயாக்கு. என்ன எகுத்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. என்ன பேசிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம், கார் ஓட்டுறதுன்னு தப்பான விஷயம் கிடையாது, எதுக்காக நீங்கள் வந்துட்டு அவரை ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அவரை படிக்கலைன்னு சொல்கிறீங்க, படித்தவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, பார்க்கில் போய் தூங்குறாங்க, அது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, தயவு செய்து எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுபடியும் கேட்குறாங்க. அப்படி தான் நான் பேசுவேன், என் வீட்டுக்காரை பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே தப்பாக பேசக்கூடாது, அவர் படிக்கலைனாலும் கரெக்டாக வேலைக்கு போகிறாரு, அவரால் முடிஞ்சுதான் அவர் சம்பாதிக்கிறாரு, போதுமே, இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவளுக்கு ரொம்ப திமிரு, அவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லாரும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா, நான் ஒழுங்காக வேலைக்கு போ, உன்னோட இதுவும் கரெக்டாக செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் நான் கரெக்டாக வேலைக்கு போவேன், கரெக்டாக சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பேன், நான் இன்றைக்கி கண்டிப்பாக வேலை தேடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா சமையல் ரூமில் இருக்காங்க. அப்போ விஜயா போய் பேசுகிறாங்க. என் பேரில் பார்லரை வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கா ரோகிணி, தெரியுமா உனக்கு, என் பேரில் நீ பூக்கடை வச்சு என்னை அவமானப்படுத்தியிருக்க, அசிங்கப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது மீனாக்கு. இங்கே பாருங்கள், பூக்கடை ஒன்றும் அசிங்கம்லாம் கிடையாது புரியுதா, அதுவும் ஒரு தொழில் தான், அதுவும் நாம் வந்துட்டு உண்மையாக பண்ணால் அதுலேயும் நமக்கு வருமானம் வரும். நீங்கள் பூக்கடையை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாதீங்க புரியுதா, உங்கள் பேரை வச்சது உங்கள் பையன்தான், நான் இல்லை, அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட வந்தால் பேசிக்கங்க, என்கிட்ட பேசாதீங்க, இவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க என்கிட்ட வந்து சொல்லாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.